திருச்சி மேலப்புதூர் பகுதியில் உள்ள TELT துவக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தவர் கிரேசி சகாயராணி. இவரது 31 வயதுடைய மகன் மருத்துவர் சாம்சன். இவர் திருச்சி மாவட்டம் அன்பில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இவர் விடுதிக்கு வந்து மருத்துவம் செய்ய வருவதாக கூறி மாணவிகளிடம் பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இது தொடர்பாக குழந்தைகள் உதவி மையம் 1098 பெறப்பட்ட தகவலின் பேரில் திருச்சி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தலைமை ஆசிரியர் சகாயராணி மற்றும் அவரது மகன் சாம்சன் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். அரசு மருத்துவர் சாம்சன் மீது 9, 10, 11, 12 போக்சோ சட்டப்பிரிவு, IPC 452, 323 ஆகிய பிரிவுகளிலும், தலைமை ஆசிரியர் சகாயராணி மீது குற்றத்தை மறைத்தல் 21வது சட்டப்பிரிவிலும் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர். நேற்று மாலை இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்துவிட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் முன் இருவரையும் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து வந்தனர். பரிசோதனை மேற்கொள்ள நேரமானதால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாமல் போக இருவரையும் மகிழா நீதிமன்ற நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்த போலீசார் முடிவு செய்தனர். ஆனால் நீதிபதி விடுமுறையில் இருப்பதால் வேறு நீதிபதியின் வீட்டுக்கு அழைத்துச் செல்வது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வந்ததால் இருவரையும் நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் வாகனத்திலேயே அமர வைத்தனர். ஏற்கனவே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது தலைமை ஆசிரியை சகாயராணி மற்றும் அவரது மகன் டாக்டர் சாம்சன் ஆகியோரின் முகங்களை போலீசார் துணியால் மூடி மறைத்து அழைத்து வந்தனர். அதனால் அப்போது அவர்களை பத்திரிகையாளர்களால் போட்டோ எடுக்க முடியவில்லை. இதனால் நீதிமன்ற வளாகத்தில் நின்ற வாகனத்தில் இருவரும் இருந்தபோது பத்திரிகையாளர்கள் அவர்கள் இருவரையும் போட்டோ எடுக்க முயன்றனர். ஆனால் போலீஸ் உதவி கமிஷனர் ஏன் போட்டோ எடுக்கிறீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பத்திரிகையாளர்கள் போட்டோ எடுக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதை தொடர்ந்து திடீரென சகாயராணி மற்றும் அவரது மகன் சாம்சன் இருவரையும் வைத்திருந்த போலீஸ் வாகனத்தை போலீசார் நீதிமன்ற வளாகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கிளம்பினர். இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களும் வாகனத்தை பின்தொடர போலீஸ் வாகனமோ தபால் நிலையம் சாலை, TVS டோல்கேட், பொன்மலை ரயில்வே பாலம், பழைய பால் பண்ணை, காவிரி பாலம், திருவானைக்காவல் செக் போஸ்ட், மாம்பழச்சாலை, மீண்டும் காவிரியாற்று பாலம் என கடந்து சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக சென்றனர். அந்த சமயத்தில் போலீஸ் வாகனத்தில் அமர்ந்து இருந்த இருவரும் தலையில் துணியை கொண்டு மூடிக்கொண்டனர். தலைமை ஆசிரியர் சகாயராணியோ ஒரு பெண் காவலரின் மடியிலேயே படுத்துக் கொண்டார். பத்திரிகையாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் 2 வீலர்களில் போலீஸ் வாகனத்தை பின்தொடர வேறு வழி இல்லாமல் காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்திற்குள் வாகனத்தை நிறுத்தி இருவரையும் அங்கு அமர வைத்தனர். இறுதியில் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் காலையில் 2 பேரையும் ரிமாண்ட் செய்ய கோர்ட்டுக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. திருச்சி நீதிமன்றத்திலிருந்து காந்தி மார்க்கெட் காவல் நிலையம் செல்ல 3 கிலோமீட்டர் தான். ஆனால் போலீசார் பத்திரிகையாளர்களுக்கு போக்கு காட்டி சுமார் 19 கிலோமீட்டர் சுற்றியது ஏன் என பலருக்கும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. போக்சோ குற்றவாளியை போட்டோ எடுக்காமல் பாதுகாக்க ஏன் போலீசார் இப்படி போராட வேண்டும் என்கிற கேள்விக்கு VIP ஒருவர் போன் செய்து பையனை போட்டோ எடுத்து போட்டுட போறாங்க பார்த்துக்கங்க சார் என்கிற ஒரு வரிக்காகத்தான் சிட்டி போலீஸ் அதிகாரி இவ்வளவு கரிசனம் காட்டுகிறார் என்கின்றனர் விவரம் தெரிந்தவர்கள். இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.